அந்தமான்ல நாங்க இருக்க ஏரியால டெய்லி காலையில 10 to 12 கம்பல்சரி கரண்ட் கட் ஆகும். அதுக்குள்ள இருக்கிற எல்லா சமையல் வேலையும் முடிச்சிடணும்னு சொல்லிட்டு எக்ஸ்பிரஸ் வேகத்துல செஞ்சுட்டு இருப்பேன். அதுலயும் மெயினா அந்த எதனா அரைக்கிற வேலை. நேத்து சிக்கன் பிரியாணிக்கு செஞ்சது போக மிச்ச சிக்கனை எடுத்து வச்சிட்டேன். நாளைக்கா ஃப்ரை இல்லைன்னா கிரேவி மாதிரி செஞ்சுக்கலாம். எனக்கா காலையில இந்த இட்லி கூட இந்த கறி குழம்பு தீபாவளி அன்னைக்கு வச்சு சாப்பிடுவோம்ல, அது சாப்பிடணும்னு டெம்ட் ஆயிருச்சு. அதனால அதுதான் ரெடி பண்ணிட்டு இருந்தேன். சீக்கிரமா கரண்ட் போறதுக்குள்ள பண்ணிடணும். நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. நான் ஸ்ட்ரென்த்தா அந்த கத்தி விக்கான்னு தெரியல, ரெண்டா உடஞ்சிருச்சு. சரி ஓகே, அதுக்குள்ள எப்படியோ ஒண்ணு பார்த்து அரைச்சிடலான்னு பார்த்தா இன்னைக்கு என்னமோ தெரியல 9:15 கரண்ட் போயிருச்சு. இது என்ன நியாயம்? கரண்ட்டுக்கார சம்பந்தமே இல்லாம 9:15 கட் பண்ணிருக்கீங்கன்னு புலம்பிக்கிட்டே ஒரு சைடு இட்லியை ஊத்தி வச்சுட்டு இதையும் ஜார்ல போட்டு வச்சிட்டேன். கரண்ட் வந்தோடனே டக்குன்னு அரைச்சிருவோன்னு. இட்லி வந்துருச்சு, ஆனா கரண்ட் வரல. சரி ஓகே, வேற ஏதாவது செஞ்சுக்கலாமான்னு பார்த்தா என் மனசாட்சியா நோ கறி குழம்பு கூட தான் சாப்பிடணும்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டு சரி ஓகே வெயிட் பண்ணி பாப்போம்னு பார்த்தா லாஸ்டா 11:30 வந்துச்சு கரண்ட். கமெண்ட்ல கூட இதுக்கு சொல்யூஷனா இன்வெர்டர் யூஸ் பண்ணிக்க வேண்டியதானே கேட்டிருந்தீங்க. கல்யாணம் இந்த 4 வருஷத்துல இது எங்களுக்கு 5வது வீடு. அடிக்கடி மாறுற மாதிரி இருக்கும். இதுல எப்படி செட் ஆகும்? அதனால இருக்கிறது எப்படியோ அதை வச்சே சமாளிச்சுக்கிறது. இதுக்கிடையில கடைசி அந்த இட்லியை குழம்புல முக்கி சாப்பிடும் போது வார்த்தையே இல்ல.